டு சகீஸ் கிச்சன். இப்போ நம்ம வந்து வெந்தய குழம்பு பண்ணுறோம். நான் வந்து கொஞ்சம் வெந்தயம் எடுத்து வச்சு ஒரு 3 ஸ்பூனு கடாயில் வெறும் சட்டியில் வறுத்துக்கலாம். கருகாமல் கருவேப்பிலை, சின்ன வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். இது வந்து பூண்டு நான் உரிக்கும் போது சின்ன சின்னதாக இருக்கிற பூண்டை தனியாக பிரித்து வச்சுக்கிட்டேன். அப்புறம் தக்காளி, நான் தக்காளி போட்டு செய்கிறேன். உங்களுக்கு வேணும்னாலும் நீங்கள் விட்டுடலாம். தக்காளி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன். இந்த குழம்புக்கு தேவையான அளவு புளி. இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது நல்லா சிவக்க வந்ததும் எடுத்துகிட்டு பொடிச்சு வச்சுக்கலாம். இந்த அளவுக்கு வந்தால் போகிறோம். நான் எடுத்துடுறேன். இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக ஊற்றிக்கலாம், அப்போ தான் நல்லாயிருக்கும். எண்ணெய் ஊற்றிட்டு கடுகுலாம் போட வேண்டாம், பூண்டு போட்டு பூண்டு வந்து இந்த எண்ணெயிலே நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம வெங்காயம் போட்டுக்கலாம். அது அப்படியே பொரியட்டும். பாருங்கள், இந்த அளவுக்கு வரைஞ்சிச்சு. இப்போ நம்ம வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயமும் அது மாதிரி நல்லா துவக்க வறுக்கட்டும். இப்போ இந்த குழம்புக்கு தேவையான உப்பு போட்டுக்கிறோம். போடும்போது இன்னும் அந்த வெங்காயத்தில் இருக்கிற எண்ணெய்லாம் தண்ணியெல்லாம் வெளியில் வந்துடும். இந்த குழம்புக்கு தேவையான மிளகாய் பொடி. இது கொஞ்சம் நல்ல எண்ணெயில் பொரிஞ்சதும் அரைச்சி வச்சுக்கிற தக்காளி போட்டு. தக்காளியில் நான் கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டு அரைச்சிருக்கேன். இது நல்லா எண்ணெயிலே கொஞ்சம் பொரிஞ்சு வந்து எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் கொஞ்சம் வதக்கலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள், கருவேப்பிலை போட்டுட்டு இதுவும் இன்னும் கொஞ்சம் நேரம் இன்னும் நல்லா வதங்கிக்கலாம். பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. இப்போது கரைச்சி வச்சுக்கிற புளி தண்ணி இந்த மிக்ஸி கழுவி அப்படியே ஊற்றிக்கிறேன். தண்ணி நிறைய வேணாம், இது கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. உப்பு காரெல்லாம் சரி பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு இதை அப்படியே கொதிக்கிட்டோம். இது கொதிக்கிறதுக்குள்ளேயே நம்ம அந்த வெந்தயத்தை தூள் பண்ணிக்கணும். அந்த புளிப்பு கொஞ்சம் எடுத்து கொடுக்கறதுக்காக வெல்லம் கொஞ்சம் போட்டுக்கிறேன். பாருங்க, எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க பொடி பண்ண வெந்தயத்தை இதில் போட்டுடலாம். போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிச்சா போதும். ஒரு வாரம் ஆனாலும் கெட்டு போகாது. அவ்வளோதான். சூடான சாப்பாட்டில் நெய்யோ நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிடும்போது உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஒரு வாரம் ஆனாலும் கெட்டு போகாது. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். சகீஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.